கம்பனின் தூரிகை பெற்று மின்னிய பாத்திரங்களை நாம் அவ்வப்போது சிந்தித்திருக்கிறோம். ஆனால் இன்றைய தினம் இந்த ஸ்ரீராம நவமி, காரடையான் நோன்பு இதையெல்லாம் நாம் கொண்டாடுகின்றோமே தவிர இந்த மரபுகள் படி வாழ்கிறோமா? ஸ்ரீராம நவமி உங்களுக்கு தெரியும், ராமபிரானுடைய ஜாதகத்தை வச்சு நீர்மோர் பானகம் வச்சு வீடுதோறும் கொண்டாடுவார்கள். காரடியான் நோன்பு கணவன் நன்றாக இருக்க வேண்டும் என்று விரதம் இருந்து கையிலே கங்கணம் கட்டி எல்லா வழிபாடும் செய்வார்கள். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ராமன கம்பன் என்ன சொல்கிறான்? இவ்வண்ணம் நிகழ்ந்த வண்ணம் இணைந்த உலகுக்கெல்லாம் ஐவண்ணத்து அரைக்கி போரில் வடைவண்ணத்து அண்ணலே உன் கைவண்ணம் அங்கு கண்டேன் கால் வண்ணம் அங்கு கண்டேன். ஏன்? தாடகைங்கிற பெண்ணை அழித்தார், அகலிகை கல்லை பெண்ணாக மாற்றினார், சாப விமோச்சனம் தந்தார். அது பெரிய மேன்மை. வண்ணம்னா வியத்தல். இதை அப்படியே வச்சுக்கோங்க. ராமனுடைய பெருமையை சொல்லும் போது மையோ மரகதமோ மரிகடலோ ஐயோ இவன் அழியாடகன், ரைட். ஆனால் கம்பனுக்கு முன் கம்பனுக்கு பின் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் அப்படின்னா ஏன்னா தராசு தட்டு தான் வள்ளுவன். அவரை வச்சு தான் கம்பன் இளங்கோவெல்லாம் எடை போட்டிருக்காரதா பாரதி பிற்காலத்தில் சொல்கிறான். அதை அப்படியே வச்சுக்கோங்க. நம் தமிழ் சமூகத்தில் கற்பு என்பது பெண்மைக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டு வந்தது. கற்பு ஆண்களுக்கு பெரிதாக பேசப்படவில்லை. அது ஒரு எவ்வளவு ஒரு அறம் தவறிய செயல் என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆனால் கம்பன் தான் உற்று நோக்கினான். ஆளோடு ஆள் மோதுவது, வாளோடு வாள் மோதுவது, தோளோடு தோள் மோதுவது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். காரடையான் நோன்பு கொண்டாடுவது முக்கியமல்ல, நமஸ்காரம் செய்யக்கூடிய தகுதியை கணவன், இந்த மனைவி நமஸ்காரம் பண்ணால் அதற்கு தகுதியாக தன்னை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமச்சந்திரமூர்த்தின்னு பேர் வச்சுட்டா போதுமா? ராமன்னு பேர் வச்சுட்டா போதுமா? கோகுலகிருஷ்ணன்னு பேர் வச்சுக்கிட்டா போதுமா? குருமூர்த்தின்னு பேர் வச்சுக்கிட்டா போதுமா? மணிகண்டன்னு பேர் வச்சுக்கிட்டா போதும். அற ஒடுக்கம்படி நடக்கணும்ல. அதுக்கு தான் கம்பன் சொன்னான், பிறன் மனை நோக்கா பேராண்மை. அதான் சான்றோருக்கு அழகுன்னா. எதிரானா பிறன்மனை நோக்கா பேராண்மை தான் வேணும். ஆடவரினுடைய திலகாக ராமனை சொல்லி வந்தான். அழகின் பெருமையாக சொன்னான், ஒழுக்கமாக சொன்னான். ஒழுக்கத்தை உயிரினின் இயல்பாக கொண்டான் கம்பன். இப்ப இந்த ராமனுடைய நுட்பத்தை பாருங்களேன். மிதிலையை நோக்கி வரார். கன்னிமாடத்தில் அன்னை சீதா பிராட்டி இருக்கார். அண்ணலும் நோக்கினார், அவரும் நோக்கினார். காதல் பிறந்தது என்றுதான் கம்பன் காட்டுகின்றான். அடுத்த வரி எழுதுகின்றான் கம்பன், கவலையும் கூட பிறந்தது என்று உரையாசிரியர். ஏன்? இவன் எப்பேற்பட்டவன்? பிறன்மனை நோக்கா பேராண்மையை வலியுறுத்த வந்தவன் தானே ராமன். எப்படி ஒரு பெண்ணை பார்க்கலாம்? காதல் பிறந்துருச்சு, கவலையும் பிறந்து, ஐயோ சீத்தைக்கு ஒருவேளை திருமணம் ஆகியிருந்தா அந்த பெண்ணை நான் பார்த்தது முறையா சரியா அப்படியெல்லாம் என்ன தோன்றியதா? பிறகு அவனுடைய மனம் ஒருமுகப்பட்டதான். சிச்சி சிச்சி, நான் அந்த மாதிரி காரியங்களில் செயல்பட மாட்டேன், நிச்சயமாக அவளுக்கு திருமணம் ஆகியிருக்காது, அதனால்தான் என் கண் பார்த்ததுன்னாராம். அதான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். திருமணம் ஆயிடுச்சு, இருவரும் முதலில் சந்திக்கிறார்கள். அப்படி கரம் பற்றினோன்னு அப்படி சீத்தை பார்த்தோன்னா ஒரே வரி சொன்னாராம், இந்த இரு பிறவிக்கு இரு மாதிரி சிந்தையாலும் தொடே. மனதில் கூட மாற்றான் பெண்களை நினைக்க மாட்டேன்னு சொன்னார் பாருங்க. அதான் ஒழுக்கத்தின் உயர்வு. நீங்கள் கம்பன்லேயே சூர்பனகை ஒரு காட்சி வைப்பா. அவள் வந்து ராமனை அடைய போகும்போது மூக்கறுபட்டு போகிறத உங்களுக்கு தெரியும். ஆனால் ராமன் சூர்பனகையை அழகாகத்தான் கம்பன் காட்டினாலும் கூட கடுகளவு எல்முனை அளவு கூட அவளை எடுத்தண்ணி பார்க்கலையாம். லக்ஷ்மணன் மூக்கறுத்து ஓடிப்போ ஓடிப்போ ஓடிப்போன்னானா. அதனால தான் அங்கே போய் ராவணன்கிட்ட மாற்றிட்டா. உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த சீதையை நான் உனக்கு தூக்கிட்டு வரலான்னு நினச்ச போது தான் இந்த பிரச்சனைன்னு சொல்லி மாற்றிட்டா. நம்முடைய பாரத தேசத்தினுடைய மகாத்மான்னு சொல்லக்கூடிய காந்தி சொன்னக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ராமராஜ்யம் அமைப்போ. இந்த ராமராஜ்யம்னு சொன்னதில் ஒரு பொது ஒழுக்கம் இருக்குது. என்னென்னா,
ராமன் மாதிரி பேர் வச்சுக்கிறது இல்லை, ராமாராமான்னு சொல்கிறது பெருசு இல்லை, ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது பெருசு இல்லை. அந்த ராமனை போல ஒழுக்கத்தில் நடையில் நின்றுயர் நாயகனாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஆனந்தம். பெயரில் அல்ல நம்முடைய இறை நம்பிக்கை, நம்முடைய வாழ்வியல் நெறியில். காரடையான் நோன்பு கொண்டாடுவதும், நாம் துளசி மாலை ராமர் படத்திற்கு போட்டு பட்டாபிஷேக ராமரை பணிந்து வணங்கி நாம் நேவேத்தியம் பண்ணுவது முக்கியமல்ல. ராமனைப் போல இந்த இருபிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்றால் நாமே ராமனாக மாறலாம், ராமன் காட்டிய நெறியில் செல்லலாம். மீண்டும் இது போன்ற ஆரோக்கிய சிந்தனையோடு நாளை காலை சந்திப்போம். ஆனந்த ஆரம்பத்தில்.